ராணுவத்தினர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பதுங்கியிருந்து சுற்றுலா பயணிகளை தாக்குனாங்களா தீவிரவாதிகள். காஷ்மீர் டூரிசத்தை தடுக்கிறதுக்காக தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினதா கூறப்படுது. உள்ளூர் வாசிகள் வியாபாரிகள் தீவிரவாதிகளை தடுக்கலனா பலி எண்ணிக்கை 100 தாண்டி இருக்கும்னு அதிர்ச்சி தகவலும் வெளியாகிருக்கு. காஷ்மீர் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் நாட்டையே உலுக்கியிருக்கு. சுமார் 25க்கும் மேற்பட்ட அப்பாவி சுற்றுலா பயணிகள் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகர்ல இருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு பகல்காம். காஷ்மீருக்கு வரக்கூடியவங்களுடைய முக்கியமான சுற்றுலா தலமாகவும் முதன்மையான சுற்றுலா தலமாகவும் பகல்காம் விளங்குது. பைன் மரங்கள் அதிக அளவில் இருக்கிறதுனால கிரிக்கெட் பேட்டுகள் தயாரிக்கக்கூடிய இடமாகவும் எங்க பார்த்தாலும் கிரிக்கெட் பேட் கடைகள் தான் அதிகமா இங்க இருக்கும். அதே போல இங்க இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மினி ஸ்விட்சர்லாந்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பைஸ்ரன் பள்ளத்தாக்கு. இங்கதான் தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தி இருந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு குதிரை மூலமா தான் மேல போக முடியுமா. கரடு முரடான சேரும் சகதியுமா இருக்கக்கூடிய பாதையில குதிரை சவாரி செஞ்சு இந்த இடத்துக்கு போக முடியும். அங்க டவர் எதுவுமே கிடையாது, அதனால செல்போன் சிக்னலும் இருக்காதாம். 2019ஆம் ஆண்டுக்கு அப்புறமா மத்திய அரசு சிறப்பு அந்தஸ்தை காஷ்மீருக்கு ரத்து செஞ்சு தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்த நிலையில சுற்றுலாத்துறை நல்ல முன்னேற்றத்தை இங்க சந்திச்சிருந்திருக்கு. இதன் காரணமா உள்ளூர் வாசிகளும் நல்ல பயனடைஞ்சிருந்திருக்காங்க. இந்த நிலையில சுற்றுலாத்துறையை பாதிக்கும் வகையில தான் இந்த துப்பாக்கி சூடானது நடத்தப்பட்டதா கூறப்படுது. மேலும் தீவிரவாதிகளுடைய தாக்குதல் குறைந்து காஷ்மீர்ல அமைதி நிலவ ஆரம்பிச்சதை தொடர்ந்து பைஸ்ரன் பள்ளத்தாக்கு பகுதியில ராணுவத்தினர் பாதுகாப்புல ஈடுபடல அப்படின்னு சொல்லப்படுது. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் காடுகளுக்குள்ள மறைந்து இருந்த இந்த தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மேல தாக்குதல்ல ஈடுபட்டிருக்காங்க. உள்ளூர் வாசிகள் வியாபாரிகள் வழிகாட்டிகள் தீவிரவாதிகளை தடுத்ததாலதான் பலி எண்ணிக்கை இதோட முடிஞ்சிருச்சு, அப்படி இல்லைன்னா 100 தாண்டி இருக்கும் அப்படின்னு அதிர்ச்சி தகவல் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியிருக்கக்கூடிய சூழல்ல மத்திய அரசு அடுத்தடுத்து என்ன முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்னு மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு.